நமது பூமியிலேயே மிகவும் குளிரான பகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட லேபரட்டரி இருக்குது. ஒரு வருடத்துக்கு 6 மாதத்துக்கு சூரிய வெளிச்சமே அண்டார்டிகாவில் இருக்காது. பூமியில் உள்ள 70% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அண்டார்டிகாவில் தான் இருக்குது. அண்டார்டிகா ஃபுல்லாகவே ஐஸ்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு. பூமியோட எர்த்தோட குளோபல் வார்மிங்க்கு அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பனிக்கட்டி உருகிறது தான் காரணம். இப்போ ரீசெண்டாக அண்டார்டிகாவில் ஒரு சயின்டிஸ்ட் டீம் அண்டார்டிகா பனிக்கட்டிக்கு அடியில் துளையிட்டு சில சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த சாம்பிள்ஸில் ரேர் இரும்பை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இரும்பு பூமியில் உருவாகல, ஸ்பேஸில் உருவாயிருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிக்கிறாங்க. அண்டார்டிகாவில் இப்போ ரீசெண்டாக ஜெர்மன் சயின்டிஸ்ட் அண்டார்டிகாவில் பனிக்கட்டிகளுக்கு அடியில் ட்ரில் பண்ணி 295 கிலோ பனி ஐஸை கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த 295 கிலோ ஐஸ் பனியை அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. அதன் மூலம் அந்த பனியில் ரேர் அயன் 60 எனப்படும் அயன் ஓர் பார்ட்டிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அயன் 60 பூமியில் உருவாகக்கூடிய இரும்பு கிடையாது, ஸ்பேஸில் உருவாகக்கூடிய இரும்பு. அதாவது ஒரு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் வெடிச்சு அழியும் போது, சூப்பர்னோவாகும் போது அயன் 60 அயன் ஓர் பார்ட்டிகள் உருவாகும். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, நட்சத்திரங்களின் நிறைய விட 8 மடங்குலேருந்து 30 மடங்குக்குள்ளே இருக்கிற நட்சத்திரங்கள் எந்த அளவு பிரைட்னஸை வெளிப்படுத்திட்டுச்சோ அதை விட பல மடங்கு பிரைட்னஸோட வெடிச்சு அழியும் போது, சூப்பர்னோவாகும் போது இந்த அயன் 60 இரும்பு உருவாகும். அப்படி பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவான அயன் 60 அயன் ஓர் பார்ட்டிகள் நமது பூமியில குறிப்பா அண்டார்டிகாக்கு மேல மழையாக பெய்திருக்கு. அயன் 60 ஓர் அண்டார்டிகாக்கு மேல பனியில அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது.